நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 தாங்க. அது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,29,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 தாங்க. பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000 தாங்க. 3,15,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன். கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,89,000 தாங்க. இந்தியாவுங்க 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு ஒரு பெட்ரோல் வேரியன்ட். அது நான் பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈகோ தாங்க. ஈகோ நிறைய கஸ்டமர் கேட்டு இருந்தீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அக்கார்டு தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா செந்தூர் ஏஜென்சி தாங்க. நம்ம திருப்பூர்ல உங்களுக்கு தாராபுரம் ரோடு கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு, அங்கிருந்து உங்களுக்கு தாராபுரம் ரோட்ல பாத கருப்பராயன் கோயிலுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தூர் ஏஜென்சி இருக்கு. மெயின் ரோட்லயே இருக்கு. இங்க யூஸ்டு கார் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஷோரூம் கண்டிஷன்லயே கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு கார்ஸ் எல்லாமே யூஸ்டு காரு, அதுவும் கண்டிஷனும் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் இருக்கிறது நிறையவே காட்டியிருக்கோம். 1.95 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எல்லாமே இந்த வீடியோல காட்டியிருக்கோங்க. உங்களுக்கு ஹை பட்ஜெட் வேணும்னாலும் இங்க அவைலபிள் இருக்கு. கண்டிஷன் நல்லா இருக்கும். ஒரு தடவை எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த செலவுமே வைக்காத வண்டியா தான் இங்க இருக்கும். நீங்க வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பார்த்துட்டே வண்டி எடுத்துட்டு போகலாம். நெகோஷியபிளும் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். நம்ம செந்தூர் ஏஜென்சில ஃபர்ஸ்ட் என்னப்பா பாக்குறோம்? நம்ம செந்தூர் ஏஜென்சில ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா Hyundai Ascentங்க. 2001 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வெஹிக்கிள்ங்க. ஓகேங்க. அலைஸ் கஸ்டமர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலைஸ்ல போடுவாங்க. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 70% டயர் கண்டிஷன் இருக்குங்க. சரிங்க. பாடி லைன்ல பாத்தீங்கன்னா எந்த டென்ட் கார்ஸ் அது மாதிரி இது இல்ல, நீட் அண்ட் க்ளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. இன்டீரியரும் நல்லா இருக்குங்க. ஓ, வண்டி நீட்டா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தறலாம். இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் வந்துரும். கட் மேட், ஸ்னூல்ஸ் மேட் போட்டுக்கறாங்க. வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க. Black and whiteல கொடுத்திருக்காங்க. ஆமா. சீட் கவர். ஃப்ரண்ட்மே நீட்டா இருக்கு. ஆமாங்க. வண்டி பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ ஓட வந்துரும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மிரர், மோட்டரைஸ்ட் எக்ஸ்டர்னல் மிரர் தாங்க. ஓ, சரி. ஏசி வர்க்கிங் சூப்பரா இருக்குங்க. ஏசி வர்க்கிங் தான், எல்லாமே வர்க்கிங் தான். வண்டி நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸ் சொல்லிருங்க. Hyundai Ascentங்க. 2001 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து என்ன கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 70 வரைக்கும் நம்ம லோக்கல் பிரைஸ் வாங்கி தரலாங்க. ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா Hyundai Eonங்க. 2012 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட். வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. ப்ராப்பர் அந்த 60,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வீல் எல்லாமே நீட்டா இருக்குங்க. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70 to 80 சம சூப்பரா இருக்கு. வீல்ல இருந்து வண்டியுமே அப்படியே நல்லா பாலிஷா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன டென்ட் கார்ஸ் அது மாதிரி இல்ல, டயர் மட்டும் லைட்டா உடைஞ்சிருக்கு. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தந்துறலாங்க. ஓகே, ஓகேங்க. சூப்பரா இருக்கு வண்டி. இன்டீரியர் பாருங்க. உங்களுக்கு இன்டீரியர் உங்க சீட்ல நல்லா நீட் அண்ட் க்ளீனா இருக்குங்க. மேட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. வண்டியில ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க வித் ரிமோட் கீயோட. அது போக எக்ஸ்ட்ரா டச் ஸ்கிரீன் கஸ்டமர் போட்டுக்கிறாங்க. பேக் கேமரா ஓடுங்க. சரிங்க. இது ஏசி கண்டிஷனும் சூப்பரா இருக்குங்க. ஓகே. Hyundai Eonங்க. 2012 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட். வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. அந்த 50,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,29,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து என்ன கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 வரைக்கும் நம்ம லோக்கல் பிரைஸ் வாங்கி தரலாங்க. லோன் ஆப்ஷன் இருக்குங்களா? இதுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 1.5 வரைக்கும் நம்ம லோக்கல் பிரைஸ் வாங்கி தந்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்டோ 18 தாங்க. 2013 மாடல், 14 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிறது. ஒரு பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. ஓகே. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% டயர் கண்டிஷன் இருக்குங்க. ஓகேங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சராக இந்த கம்பெனியில் சின்ன சின்ன டென்ட் அது மாதிரி மட்டும் தான் இருக்கும். மற்றபடி இன்ஜின் கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க. ஃபேன்சி நம்பர் அவர் இருக்குல்ல? ஆமாங்க. 7744ங்க. ஓகே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. வண்டி சின்னதா குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அவங்க பட்ஜெட், அவங்க தேர்ற பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற வண்டி. ஆமா. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும். வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக் இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் சூப்பராக இருக்கும். நீட்டா இருக்கு. ஆமாங்க. 2013 மாடல், 14 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஒரு ஆல்டோ 8 வருங்க. 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து அந்த கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாம். இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் 2 to 2.5 வரைக்கும் நம்ம வாங்கி தந்துடுறாங்க. அது நான் பார்க்க போற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேகனர் தாங்க.
நிறைய பேர் அதிகமாக கேட்டு இருந்தாங்க. வேகனர் இருக்குமா வேகனர் கலர் வேற நல்ல ப்ளூ கலர்ல இருக்கு. 2010 மாடல் ஒன்னு கண்டிஷன் இருக்குங்க. 2030 வரைக்கும் பேப்பர் கண்ணில் இருக்குங்க. ஓகே. வண்டி கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80% டயர் கண்டிஷன் இருக்கும். பாடி லைன்ல எந்த ஒரு டென்ட் கிராஷ் அது மாதிரி எதுவும் இல்லை. நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். சூப்பரா இருக்குப்பா வண்டி. ஃபுல்லாவே நல்ல பாலிஷா இருக்குங்க. வண்டியே பாலிஷா நல்லா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் வந்துரும். அது போக உங்களுக்கு ஃபுல் மேட் கட் மேட் போட்டு வந்துருங்க. ஓ சீட் கவருமே நல்லா நீட்டா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வீல் எல்லாம் பாருங்க நீட்டா இருக்கு. இது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்கு. அது போக கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஓகேங்க. இது ஏசி வர்க்கிங் சூப்பரா இருக்கும். ஓகே. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 20 வரைக்கும் மைலேஜ் கிடைச்சிருங்க. ஓகேங்க. மாருதி சுசுகி வேகனருங்க 2010 மாடல் 2030 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,45,000 தாங்க. அது வந்து பிக்சர் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 வரைக்கும் நம்ம வாங்கி தந்துடலாங்க. 2010 மாடல் ஹோண்டா சிட்டிங்க 2030 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. பாடி எல்லாம் தெளிவா இருக்கு. ஆனால் டென்ட் கிராஷ் அது மாதிரி எதுவும் இல்லை. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80% டயர் கண்டிஷன் இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா 14 to 16 வரைக்கும் ஆவரேஜ் மைலேஜ் கிடைச்சிருங்க. வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். நீட்டா இருக்குப்பா. எந்த டென்ட் கிராஷ் எதுவுமே இல்ல. உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு? இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு ஏதாவது சீட் கவர் வந்துரும். அது போக ஃபுல் மேட் வந்துருங்க. பேக் ஆர்ம் ரெஸ்ட் வந்துருங்க. சூப்பரா இருக்கு. சீட் கவருமே நீட்டா. வண்டியில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துடும். அது போக டியூல் ஏர் பேக் இருக்கு, ஏபிஎஸ் இருக்குங்க. ஓகேங்க. ஃபைனல் டச் ஸ்கிரீன் செட் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. அதுவும் ஒர்க்கிங் தான். எடுத்து எந்த ஒரு ஒர்க்கையும் செய்யறாங்கன்னா எடுத்து ஒரு ஜெண்டா செக்கை மட்டும் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். 2010 மாடல் ஹோண்டா சிட்டிங்க 2030 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,95,000 தாங்க. அதுவும் வந்து பிக்சர் இல்லை, நெகோசியபிள் தான். நேரில் வந்து என்ன கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி தந்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ்டார் வென்டோ தாங்க. 2011 மாடல் 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட் 1.6 இன்ச்சுங்க. 1,30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. டென்டோ கிராச்சோ இல்ல. வீலுமே நாலுமே அலை வீல் வந்துருங்க. ஹைலைன் நாலுமே அலை வீல் வந்துரும். டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 70% டயர் கண்டிஷன் இருந்துருங்க. வண்டி ஃபுல்லாவே நீட்டா பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. மைலேஜும் பாத்தீங்கன்னா 14 to 15 வரைக்கும் மைலேஜ் கிடைச்சிருங்க. இன்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கே. கவர் இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு ஏதாவது சீட் கவர் வந்து ரியர் ஏசி இருக்கு, ஃபுல் மேட் இருக்கு, கட் மேட் வந்துருங்க. இது நம்மளே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கதா குடுக்கும்போதே இப்படிதான் இருந்ததா? கஸ்டமர் குடுக்கும்போது இப்படிதான் இருந்தது. ஓ நீட்டா இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி. வண்டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துரும். அது போக டியூல் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துருங்க. ஓகேங்க. ஏசி வர்க்கிங் சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு என்ன ரேட் கோட் பண்றோங்க? வேல்சான வெண்டோங்க 2011 மாடல் 2031 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 2 கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,15,000 தாங்க. அது வந்து பிக்சர் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து என்ன கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் 2 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கி தரலாங்க. ஓகேங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ்டார் ஜெட்டாங்க 2010 மாடல் 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட். இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்குங்க. நல்லா நீட்டா பளபளன்னு ஒயிட் கலர்ல கொடுத்திருக்காங்க. ஜெட்டா ஹைலைன் பிளஸ்ங்க. வீலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அலை வீல் வந்துரும். உங்களுக்கு 80% வீல் கண்டிஷன் வந்துருங்க. கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. நல்லா ஒயிட் கலர் நல்லா பளிச்சு ஷைனிங்கா இருக்கு. கிராஷ் மாதிரி எதுவுமே இல்லங்க வண்டியில. இன்டீரியர் பாத்தீங்கன்னா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இன்டீரியர் லெதர் சீட் கவர் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ லெதர் சீட் கவர் போட்டுக்கறாங்க. சூப்பரா இருக்கு. சீட் கவர்ல இருந்து அப்படியே நீட்டா இருக்கு வண்டி. உங்களுக்கு ரியர் ஏசி மேட்டெல்லாம் போட்டுருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, அது போக கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், ஏபிஎஸ், ஏர் பேக் மட்டும் 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 12 ஏர் பேக். ஓகே. வேல்சான் ஜெட்டாங்க 2010 மாடல் 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட் 2030 வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,89,000 தாங்க. அது வந்து பிக்சர் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து என்ன கம்மி பண்ணி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 to 1.5 வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி தந்துடலாங்க. ஓகேப்பா. அடுத்து நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா டாடா டியாகோ தாங்க. 2022 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. 2022 மாடல். 2022 மாடலுங்க. வெறும் 78 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ஓகே. எஸ்யூவி 37 வரைக்கும் உங்களுக்கு லைவ்ல இருக்கும். ஓ சரி சரி. வண்டியுமே நல்லா பளபளன்னு வண்டி புது ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க. ஓகே.
4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% மேலே தான் இருக்குங்க. ஓ சரி சரி சரி. வண்டி கண்டிஷனும் சூப்பராக இருக்கு, இன்ஜின் கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க. இன்டீரியர் எல்லாம் இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துடும், அப்போ ஃபுல் மெண்ட் வந்துருங்க. சரிங்க. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 20 வரைக்கும் மைலேஜ் கிடைச்சிடும். ஓ வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, அப்புறம் உங்களுக்கு கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசி ஒர்க்கிங் சூப்பராக இருக்கும். ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோலர் வந்துடுங்க. ஓகே. எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சரி சரி. வண்டி ஓடுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே. இதுக்கு என்ன ரேட் கோட் பண்றோங்க? டாடா டியாகோங்க 2022 மாடல்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,99,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி தரலாங்க. உங்கள் சிபில் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா 4,50 to 4,75 வரைக்கும் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி தந்துடலாங்க. என்ன மாடலுங்க? அடுத்து நான் பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈகோ தாங்க. ஈகோ நிறைய கஸ்டமர் கேட்டு இருந்தீங்க. ஓகே. நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்கு. 2018 மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு, ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க. அதுவும் லோக்கல் நம்பர்ல TN37 கோயம்புத்தூர் நம்பர்ல வச்சுக்கிறேங்க. கோயம்புத்தூர் வண்டி. ஆமாங்க. ஓகே. பாடியில் போய் அந்த டென்ட் கஸ்டமர் இதில் கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 672 கமர்ஷியல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓ ஓ சரி. இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியரும் நீட்டா இருக்கு. இன்டீரியர் நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வெறும் 74 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இதுதான் ஏசி டைப் பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் வந்துரும், ஏசி வந்துருங்க. ஓகே. கதை சீட் கவர் வந்துருங்க. அப்போ கஷ்ட சீட் 10 பேர் உட்கார்ந்துக்கலாம் இல்லையா? 7 பேர் போயிடலாங்க. 7 பேர் உட்கார்ந்துக்கலாம். 7 பேர் போய்க்கலாங்க. ஓ சரி சரி. 7 பேர் நல்லா ஃப்ரீயா போய்க்கலாங்க. மாருதி சுசுகி ஈகோங்க 2018 மாடலு, ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,45,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பிரைஸ் வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி தந்துடலாம். உங்க சிபில் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா 4 ரூபா வரைக்கும் கூட நம்ம லோன் வாங்கி தந்துடலாங்க. வண்டி நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. என்ன மாடலுங்க? இது பார்த்தீங்கன்னா XUV 500ங்க. 2013 மாடலு, தேர்வு கண்டிஷன்ல இருக்க டீசல் வேரியன்ட்டுங்க. ஓனர் மட்டும் தான் தேடுவாங்க. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஜிஎஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் வச்சு மெயின்டைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச் இல்லாம நீட்டா மெயின்டைன் பண்ணி நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% டயர் கண்டிஷன் இருக்கு. ஓ சரி சரி சரி. வண்டி பாருங்க நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. ஃப்ரண்ட் பேக்குமே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இன்டீரியரும் பாருங்க நல்லா இருக்கும். 7 பேர் தாராளமா போய்க்கலாம். ஓ சரி சரி. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துரும், ஃபுல் மேட் கட் மேட் வந்துருங்க. ஓகே. அப்புறம் ரூஃப் ஏசி ஃபில்லர் லைஸ் வந்துரும். வண்டி பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் தான், W8 வேரியன்ட். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ. அது போக உங்களுக்கு கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், எல்லாமே வந்துரும். 6 ஏர் பேக், ABS, 8 ஏர் பேக், ABS எல்லாமே வந்துரும். ஓகே. ஏசி ஒர்க்கிங் சூப்பரா இருக்குங்க. ஓகே. ரேட் கோட் பண்றோங்க? மஹிந்திரா XUV 500ங்க. 2013 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்க டீசல் வேரியன்ட். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,85,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் பிரைஸ் 3 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கி தரலாம். 3 to 3 வரைக்கும் நம்ம வாங்கி தரலாம். ஓகே. நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸ் தாங்க. ஒரு டெல்டா வேரியன்ட் 1.4 லிட்டர் இன்ஜினுங்க. ஓகே. பாடி லைன் பாத்தீங்கன்னா தெளிவா நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. ஓகே ஓகே. வண்டி நல்லா தெளிவா இருக்கும். நீட் அண்ட் க்ளீனா இருக்கும். டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 60 to 70% டயர் கண்டிஷன் இருக்குங்க. ஓ சரி சரி சரி. இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனா தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு டென்ட் கிராச் அது மாதிரி எதுவும் இல்ல. சரி. இன்டீரியர் பாருங்க நீட்டா இருக்கும். இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் வந்துருங்க. அப்போ ரியர் ஏசி இருக்கு, ஃபுல் மேட் கட் மேட் வந்துருங்க. சூப்பரா இருக்கு சீட் கவர் எல்லாம் நீட்டா. அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. அப்போ டியூல் ஏர் பேக் வந்துரும், ABS இருக்குங்க. ஓகேங்க. ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல்ல வந்துரும். ஓகே. ஏசி ஒர்க்கிங் சூப்பரா இருக்கும். கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. ஓகேங்க. கோட் பண்றோங்க. 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு, மாருதி சுசுகி சியாஸ்ங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,25,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி தந்துடலாம். உங்கள் சிபில் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லோன் வாங்கி தந்துடலாங்க. ஓகேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அக்கார்டு தாங்க. 2011 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு, ஒரு பெட்ரோல் வேரியன்ட். ஓனர் மட்டும் தான் தேர்ட் ஓனர் கண்டிஷன். வண்டியெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிஷனும் சூப்பராக இருக்குங்க. வந்துடும். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70% டயர் கண்டிஷன் இருக்கு. பாடி டென்ட் கிராஸ் எதெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே. பிரீமியம் வெஹிக்கிள், லக்ஸுரியாவும் இருக்கும். ஓகே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
சீட் கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்லேயே அக்ரெசிவாக போட்டுக்கிறாங்க. ஓகேங்க. எப்பவும் ஃபுல் மேட் நூல் கட் மேட் வந்துருங்க. ஏர் ஏசி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஏர் பேக் பார்த்தீங்கன்னா 10-12 ஏர் பேக் வந்துருங்க. ஏபிஎஸோட வந்துடும். ஸ்டீரிங் ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபும் வந்துருங்க. உங்களுக்கு சொன்ன ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓ சரி சரி. ஹோண்டா அக்காடுங்க 2011 மாடலு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட் எஃப்சி லைவ் தான் இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000 ரூபாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரைஸ் நம்ம 3-3,000 வரைக்கும் நம்ம வாங்கி தரலாங்க. இன்னும் மாருதி ஆல்டோ 18 தாங்க, 2014 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 3 கிடைச்சதுக்கு ஒரு பெட்ரோல் வேரியன்ட் TN39 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓகே. வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 70-80% டயர் கண்டிஷன் இருக்குங்க. பாடி எந்த டென்ட் காசு அது மாதிரி எதுவும் இல்லை. மைலேஜும் பார்த்தீங்கன்னா 18-20 வரைக்கும் மைலேஜ் ஆவரேஜாக கிடைச்சிருங்க. ஓகே. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அவங்க தேடுற பட்ஜெட்டுக்கும் ஒரு ஏற்ற வண்டின்னா சொல்லலாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டாக வந்துடும். அப்போ ஃபுல் மேட் கட் மேட் போட்டுருக்காங்க. நூல்ஸ் மேட் வந்துடுங்க. ஓகேங்க. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடும். ஏசி வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்க. என்ன ரேட் கோட் பண்றாங்க? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1-1.5 வரைக்கும் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தந்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட்டுங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட் எக்ஸ்எம்எஸ் வேரியன்ட். எக்ஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வரும். வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, அதுப்போ டூல் ஏர் பேக் அலை வீல் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு டென்ட் கிராசஸ் அது மாதிரி எதுவும் இல்லை. மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 18 வரைக்கும் மைலேஜ் கிடைச்சிருங்க. ஓகே. இன்டீரியல் பாருங்க, இன்டீரியல் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ கட் மேட் ஃபுல் மேட் வந்துருங்க. ஓகேங்க. பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், டியூல் ஏர் பேக், ஸ்டீரிங் ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல், எக்ஸ்டர்னல் மிரர் மோட்டரைஸ்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. எல்லாமே ஒர்க்கிங் தான். டாடா ஜெஸ்ட்டுங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட். இது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,45,000 தாங்க. அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வந்து இன்னும் கம்பெனி நம்ம பேசி வாங்கி தரலாங்க. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம 2,75 to 3 வரைக்கும் நம்ம பேங்க் ஃபைனான்ஸ் வாங்கி தந்துடலாங்க. ஓகேங்க. இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க. மேப் லொகேஷனும் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.